ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் வந்து குக்கிங் பண்ண விலாகாக தான் எடுத்திருக்கேன். ஆஃப்டர்நூன் விலாக் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஆஃப்டர்நூன் என்ன குக் பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு எடுத்த விலாக் தாங்க. காலையில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தைப்பூசத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல் தான். இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வந்து முட்டைக்கோஸை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பீஸாக கட் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு நல்லா இழுத்து எடுத்துட்டேன்னா பொடிசாக சூப்பராக வந்துடும். அதுக்காண்டி அழகாக இதை பொடிசாக நல்லா பொடிசாக வேணுங்கிறதுக்காக இதில் போட்டு நல்லா இழுத்து எடுத்துட்டோம். துருவி வச்சாச்சு. அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் இங்கே கோஸ் நறுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் சாதம் அந்த சாத சட்டிக்கு மேலே வந்து பாத்திரத்துக்கு மேலே ஒரு தட்டில் பருப்பை வச்சாச்சு. சாதமும் பருப்பும் ஒரே குக்கரில் வச்சு எடுத்து வச்சுட்டோம். இதை இறக்கி வச்சுட்டு இது இந்த பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பக்கம் வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு வந்து பல்லாரி வெங்காயம், வெண்டைக்காய், தக்காளி பழம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்பு கூட கொஞ்சம் அவரைக்காவும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாரில் வந்து தேங்காயும் அரைச்சி வச்சாச்சு. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. தேங்காய், ஜீரகம், வெங்காயம் வச்சு தேங்காயும் மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சு அதில் ஆயில் விட்டு வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். நம்ம குழம்பு வச்சோன்னா காயை வதக்கிட்டு கொஞ்சம் 2 வதக்கிட்டு குழம்பு வச்சோன்னா காய் நல்லா சாஃப்டாக நல்லா குழைய அவிஞ்சிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து கடாய் வச்சு இருப்புச்சட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டக்கு அப்புறமா நம்ம முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸை அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா அவிக்கிறது கிடையாது. முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஆயில் விட்டு சட்டியில் போட்டு வெங்காயத்தோடு இதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். தண்ணி தொளிச்சு வதக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக ட்ரை ஆகாமல் இருக்கிற மாதிரி தொளிச்சு வதக்கணுன்னா பொரியல் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸை நல்லா இந்த மாதிரி தாங்க வதக்கணும். என்ன பண்ணணும்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு வதக்கணும். இந்த பக்கம் நம்மளுக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் தக்காளி பழம், பல்லாரி, அவரைக்காய் இதெல்லாம் போட்ட சாம்பார். கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் கச்சமச்சான் இருக்குது. சமைச்சிக்கிட்டே கிச்சன் மேடை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. அந்த கிச்சன் மேடை நம்ம அப்படியே சைட் பை சைட் க்ளீன் பண்ணிக்கிட்டே வேலையை பார்க்குறோம். நம்ம இப்போ வந்து சாம்பாரை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து முட்டைக்கோஸை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக தண்ணி தொளிச்சு வதக்கணுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த பொரியல் மாதிரி இருக்கும். இது கூட நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையும் சேர்த்து போட்டு அவிச்சு சேர்த்து போட்டு பண்ணலாம். அது ஒரு டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து ப்ளைன் முட்டைக்கோஸ் தான். அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி வெங்காயம் கட் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காயும் நிறைய போட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த முட்டைக்கோஸ். இந்த பக்கம் முட்டைக்கோஸ் வந்து அவிஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் இந்த பக்கம் வந்து தாளிசை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தீயை வந்து கொஞ்சம் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தீயை சிம் பண்ணிவிட்டு எண்ணெயை விட்டோன்னா இது எண்ணெய் சூடாகிட்டுருக்கும். இந்த பக்கம் நம்ம இதை வதக்கிக்கிட்டே இருக்கலாம். வதக்கிட்டே தண்ணி தொளிச்சு வதக்கணும். இன்னும் கொஞ்சம் அவிய வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் தண்ணி தொளிச்சு வதக்கிக்கிட்டே இருக்கேன். இன்னும் இது வந்து வதங்கலை. நல்லா கையை வச்சு அமுக்கி பார்த்தோன்னா அந்த முட்டைக்கோஸ் வந்து அவிஞ்சி இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ரொம்ப குழையா இல்லாமல் ரொம்ப நறுன்னு இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி மீடியமாக இருக்கணும். இந்த பக்கம் அதுக்குள்ளே எண்ணெய் சூடாகிட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இந்த முட்டைக்கோஸ்க்கு நான் என்னெல்லாம் போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி, உப்பு போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா வச்சு அரைச்சி தண்ணி விடாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதில் கொட்டிக்கிடலாம். இப்போ வந்து மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இந்த பக்கம் அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சுட்டுருச்சு. இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் கடுகும் வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இந்த பக்கம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. முட்டைக்கோஸ் கொஞ்சமாக நல்லா அவிஞ்சு வந்துருச்சு. இது சூடாட்டி அதுக்குள்ளே இந்த பக்கம் சூடானனால இந்த அடுப்புக்கு நம்ம தாளிசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம்.
இந்த பக்கம் நம்மளுக்கு தாளிசை ரெடி ஆகிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் செம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டு, அதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய பாட்டில் எல்லாமே எடுத்து அந்தந்த ப்ளேஸில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கிச்சன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். பாட்டில்ஸ் எல்லாமே எடுத்த கடுகுளுந்தம் பருப்பு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இங்கே தாளிசை போட்டிருந்தாலே அது கூட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸ் பொரியல் செம்மையாக ரெடி ஆகிட்டு வதக்கியிருக்கோம். அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டிருக்கேன், லைட்டாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் லைட்டாக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தாளிசத்தை வந்து ஊற்றியாச்சு, அதையும் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. குழம்பு சூப்பராக சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறம் தாளிசமும் தனியாக பொரியலுக்கும் குழம்புக்குமா நம்ம போட்டாச்சு. இந்த சாம்பார் வந்து செம்ம சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சம் மேற்பொடியும் போட்டிருக்கேன். அந்த மேற்பொடி எப்படி தயாரிக்கலாங்கிறதும் அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சைட் பை சைடு பாத்திரத்தை எல்லாமே ஒழிச்சு போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது சாம்பார் பொடி வச்சுருக்கக்கூடிய பாட்டில். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி அதையும் ரெடி பண்ணி வச்சுச்சு. அப்பப்போ வந்து நம்ம அந்த மசாலா ஜாமான் பாட்டில் கழுவிட்டோன்னா நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுற வேலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இழுத்து போட்டு அவ்வளோ செய்ய வேண்டாம். களியாக நான் கழுவி அப்படி அப்படியே வச்சாச்சு. நம்ம அடுத்த இந்த பக்கம் பாத்திரத்தையும் ஒதுக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். இங்கே சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம பொரியலை. அதெல்லாம் அப்படி வச்சுருந்தோன்னா பாத்திரம் பெரிய பெரிய பாத்திரத்தில் அப்படி இருக்குங்கனால நம்ம இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பொரியல் எல்லாம் மாற்றி எடுத்து வச்சாச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ சூப்பராக நம்மளுக்கு சமையல் ரெடி ஆகிட்டு, இங்கே வந்து ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக அட்டகாசமான ஒயிட் ரைஸ் ரெடியாக இருக்குது. அது போக இந்த பக்கம் சாம்பார், அப்புறம் வந்து மணக்க சாம்பாருங்க. எல்லா காயும் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பூஜைக்கு வச்ச சர்க்கரை பொங்கல். தைப்பூசம் இல்லையா, நம்ம முருகருக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு படைச்சிருந்தோம். அந்த சர்க்கரை பொங்கல் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் தயிர், கெட்டி தயிர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் மெனுங்க. சாதம், சாம்பார், கெட்டி தயிர். இந்த லன்ச் மெனு பிடிச்சதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.